இயேசுவில் அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு பயணப்பட்டு கொண்டிருந்தது. அவங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு வேன்ல வெளியூருக்கு போய் கொண்டிருந்தார்கள். அந்த வேன் மிக வேகமாக சென்று கொண்டிருந்தது. ஒரு காட்டு வழியாக அது சென்றது. காட்டு வழியில் தனிமையில் சென்று கொண்டிருந்த அந்த வேளையில் திடீரென்று ஒரு தீவிரவாத கூட்டம் அந்த வாகனத்தை சூழ்ந்து கொண்டது. வாகனத்தை சூழ்ந்து கொண்டு, நீங்கள் கிறிஸ்தவர்கள், உங்கள் எல்லாரையும் நாங்கள் சுட்டு வீழ்த்தப் போகிறோம், கொலை செய்ய போகிறோம். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் சொல்லலாம் என்று அந்த தீவிரவாத கூட்டம் சொல்லுகிறது. அதற்கு இந்த குடும்பம் முழுவதுமாக இணைந்து ஒரு பொய் சொல்லுகிறார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, நாங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, நாங்களும் முஸ்லிம்கள் தான், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் தான், எங்களை கொலை செய்யாதீர்கள் என்று அவர்கள் பொய் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அந்த தீவிரவாதிகள் ஒன்று சொன்னார்களாம், நீங்கள் கிறிஸ்தவர்கள் இல்லை, இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லீம்கள் என்று சொல்லுவீர்களானால் உங்களை நான் எப்படி நம்புவேன்? குரானிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறார்கள். குரானிலிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இறை வார்த்தையை சொல்லுங்கள், அப்படியானால் நீங்கள் முஸ்லிம்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லுகிறார். உடனடியாக அந்த குடும்பத்தினுடைய தலைவர் இவ்வாறு சொல்லுகிறார், கடவுள் தம் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்கிற இறை வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அந்த இறை வார்த்தையை அவர் சொன்னவுடனே அந்த தீவிரவாத கூட்டம், நீங்கள் சரியாக சொன்னீர்கள், நீங்கள் முஸ்லிம்கள் தான், போகலாம் என்று அவர்களை அனுப்பிவிடுகிறார்கள். அந்த வாகனமும் அவர்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த குடும்பத்தில் இருந்த மனைவி கணவனை நோக்கி கேட்கிறார், என்னப்பா, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொய்யை சொன்னோம், முஸ்லிம்கள் என்று சொன்னோம், அது கூட பரவாயில்லை, அந்த தீவிரவாதிகள் நம்மை நோக்கி கேட்டார்கள், குரானிலிருந்து ஏதாவது ஒரு வசனம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். நீங்க சொன்ன வார்த்தை குரான்ல இல்லையே, அது பைபிள்ல தானே இருக்குது. யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது இறை வார்த்தையை நீங்கள் சொன்னீர்களே, கடவுள் தம் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார் என்பது விவிலியத்தில் இருக்கிற வார்த்தை அல்லவா? நீங்கள் எப்படி அது குரானில் இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று கேட்டதற்கு அந்த குடும்ப தலைவர் கணவர் இவ்வாறு சொன்னாராம், ஏம்மா, அந்த தீவிரவாதிகளுக்கு குரானும் தெரியாது, பைபிளும் தெரியாது. அந்த தீவிரவாதிகளுக்கு குரானும் தெரியாது, பைபிளும் தெரியாது. ஒருவேளை குரானும் பைபிளும் அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஆயுதத்தை ஏந்தி கொண்டு இப்படி கொலை செய்ய அவர்கள் வந்திருக்க மாட்டார்கள். எனவேதான் தைரியமாக நான் இதை சொன்னேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, விவிலிய ஞாயிறினை சிறப்பித்துக் கொண்டாடுகிற இந்த நாளில் பல நிலைகளில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய மனநிலையும் கூட இப்படிப்பட்டதோ என்று நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. விவிலியத்தின் மீதும் இறை வார்த்தையின் மீதும் நமக்கு இருக்கின்ற ஆர்வமும் பற்றும் எந்த அளவிற்கு இருக்கிறது? பிறர் நம்மை விமர்சிக்கிற அளவிற்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோமா? இறை வார்த்தையின் மீது அதிகமான அக்கறையும் ஆர்வமும் காட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைக்கு வருவோம். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின் அடிப்படையில் 3 செய்திகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதல் செய்தி, கடவுளை விட
பணத்தை அதிகமாக நம்பி வாழ்கிறவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். செல்வந்தர்களாக இருக்கிறவர்களுக்கு கடவுளை விட பணம் தான் முக்கியமாக இருக்கிறது. பணத்திற்கே அவர்கள் முதன்மையான இடத்தை கொடுக்கிறார்கள். பணத்தை வைத்துக்கொண்டு யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்கிவிடலாம், பணத்தை வைத்துக்கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிற அவர்களுக்கு கடவுள் இரண்டாம் தரம்தான், அல்லது கடவுளை சில நேரங்களில் அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. எவரெல்லாம் செல்வத்தின் பின்பாக ஓடுகிறார்களோ, பணத்தை நோக்கி ஓடுகிறார்களோ, பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்கள் மத்தியில் கடவுள் செயலாற்றுவதே கிடையாது. எனவேதான் மீண்டும் மீண்டுமாய் இறைவார்த்தை செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறது. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், தந்தத்தால் ஆன கட்டிலில் படுத்துக்கொண்டு பஞ்சனையின் மீது சாய்ந்து கொண்டு கொழுத்த கன்றை அடித்து உண்கின்ற செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். இரண்டாம் வாசகம், பொருளின் மீது அதிகமான ஆசை கொண்டு அந்த பொருளுக்கு அடிமையாக இருக்காதே, அந்த பொருட்களின் மீது, அந்த ஆசையின் மீது நீர் இருக்கின்ற பற்றை விட நீதியின் மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கையின் மீதும் மன உறுதியோடு பணிவோடு நீ நடந்து கொள் என்று அறிவுரையை கூறுகிறார் பவுலடிகளார். நற்செய்தி வாசகமும், செல்வர் ஒருவர் இருந்தார், அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார். இந்த இடத்துல பிரச்சனை என்ன? ஏன் செல்வர்களுக்கு ஐயோ கேடு? எதற்காக செல்வத்தை விரும்பி நாடி தேடுகிறவர்கள் அல்லது செல்வத்தை சேர்த்து வைக்கிறவர்களுக்கு கேடு அதிகமாக, சாபம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த இடத்தில் 3 இறை வார்த்தைகளையும் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், அன்பிற்குரியவர்களே, உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3ஐ முக்கியத்துவப்படுத்தியதாக அது இருக்கிறது. இந்த 3ம் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், பிறர் அல்லது பிறருடைய நலனில் நான் அக்கறை காட்ட மாட்டேன் என்று இருக்கின்ற போதுதான் இது நமக்கே ஆபத்தாக வந்து சேர்கிறது, நமக்கே கேடு விளைவிப்பதாக மாறுகிறது. இந்த இடத்தில் 3 இறைவார்த்தைகளும் சொல்லுகிறது, உடையின் மீது அதிகமான நாட்டமும், உணவின் மீது அதிகமான ஈர்ப்பும், இருப்பிடத்திலே தங்கிக் கொண்டு வசதி வாய்ப்புகளோடு வாழ்கின்ற மனநிலையை பிரதிபலிப்பதினால் அவர்களுக்கு ஐயோ கேடு. கடவுளை விட பணத்திற்கு அதிகமான முக்கியத்துவமும், செல்வத்தை விரும்பி நாடி தேடுவதனால் கடவுளை வெறுக்கின்ற மனநிலையும் இந்த இடத்தில் வெளிப்படுகிறது. இரண்டாவது செய்தி, பணக்காரர்கள், செல்வந்தர்கள் எல்லாம் சிலைக்கு ஒப்பானவர்கள், சிலை வழிபாட்டிற்கு ஒப்பானவர்கள். எப்படி ஃபாதர் இதை சொல்றீங்க? இறைவார்த்தை திருப்பாடல் 135 16 17 இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, சிலைகளுக்கு வாய்கள் உண்டு, ஆனால் அவை பேசுவதில்லை. சிலைகளுக்கு கண்கள் உண்டு, ஆனால் அவை காண்பதில்லை. சிலைகளுக்கு காதுகள் உண்டு, ஆனால் அவை கேட்பதில்லை. சிலைகளுக்கு மூக்குகள் உண்டு, ஆனால் அவை மூச்சு விடுவதில்லை. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சிலையால பார்க்க முடியாது, கண் இருக்குது ஆனா அதால பார்க்க முடியாது. காது இருக்குது ஆனா அதால கேட்க முடியாது. மூக்கு இருக்கிறது அதனால மூச்சு விட முடியாது. இதெல்லாமே இருக்குது. செல்வர்கள் கூட இந்த சிலைக்கு ஒப்பானவர்கள் தான். ஏழை லாசர் இருக்கிறான், பணக்காரன் செல்வந்தன் இருக்கிறான். ஏழை லாசரை அவன் நிச்சயம் பார்த்திருக்க வேண்டும், ஆனால் அவனுடைய கண்கள் கண்டுகொள்ளவில்லை. ஏழை லாசர் உணவுக்காக அந்த இடத்தில் ஏங்கி கேட்டிருக்க வேண்டும், ஆனால் அந்த இடத்தில் அந்த செல்வந்தனுடைய காது கேட்கவில்லை. எனவே இந்த இடத்தில் சிலைக்கு ஒப்பானவர்களாக இந்த செல்வந்தர்கள் இருப்பதை இரண்டாவது சிந்தனையாக உங்களுக்கு கொடுக்கிறேன்.
கண்ணிருந்தும் காதிருந்தும் அவர்கள் அனைவரும் செவிடர்களாக, பார்வையற்றவர்களாகவே இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது சிந்தனை, இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதில் உறுதியான நம்பிக்கையை கொடுக்கிறது இறைவார்த்தை. இறப்பிற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு, நித்திய வாழ்வு. லாசர் இறந்தார், வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். லாசர் இறந்தார், அவரை வானதூதர்கள் ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள். ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் செய்கின்ற செயல்களுக்கு கடவுளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். கடவுள் நாம் செய்கின்ற செயல்களுக்கு கைமாறை வேறொரு உலகத்தில் நிச்சயம் நமக்கு தருகிறார். அதைத்தான் அந்த இறைவார்த்தை தெளிவுபட எடுத்துரைக்கிறது. லாசருக்கு ஆபிரகாமின் மடி, செல்வந்தருக்கு பாதாளத்தில் அவதி உறுகின்ற, வேதனை மிகுந்த தீயினால் வாட்டி வதைக்கப்படுகின்ற நிலை. அந்த இடத்தில் செல்வந்தர் கதறுகிறார், தந்தை ஆபிரகாமே எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் என்று இறந்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். ஆனால் அவருக்கு அந்த நிலையில் உதவி செய்ய முடியாமல் போகிறது. இந்த உலகத்தில் இருக்கும்போது எவருக்கெல்லாம் நம்மால் உதவி செய்ய முடியுமோ, இரக்கம் காட்ட முடியுமோ, அன்பு காட்ட முடியுமோ செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் நமக்கும் உதவிகளோ இரக்கமோ அன்போ மறுக்கப்படுகிறது. செல்வந்தனுக்கு அந்த வேறொரு உலகத்தில் இந்த அன்பும் இரக்கமும் கருணையும் உதவியும் மறுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது அந்த இரக்கத்தையும் கருணையையும் அடுத்தவர் மீது காட்டவில்லை, அன்போடு அவன் நடந்து கொள்ளவில்லை. அதனால் அவனுக்கு நரக வேதனையே மிஞ்சுகிறது. இந்த தீப்பிடம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேனே என்று அவன் அங்கலாய்க்கிறான். அவனுக்கு ஒரு கவலை இருந்தது. அந்த கவலை தன் சகோதரர்களை பற்றிய கவலை. எனக்கு 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த இடத்திற்கு வராதவாறு தந்தை ஆபிரகாமே நீ லாசரை அனுப்பி அவர்களை எச்சரிக்கை செய் என்று சொல்கிறார். ஆனால் அந்த வாய்ப்பு கூட கொடுக்கப்படவில்லை. அந்த 5 சகோதரர்களாக நாம் ஒவ்வொருவரும் கூட இருக்கலாம். அந்த எச்சரிக்கை நமக்கு கொடுக்கப்படுகிறது இறை வார்த்தையின் வழியாக. இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமோ அதுதான் நமக்கு தீர்மானமாக கொடுக்கப்படுகிறது, தீர்ப்பாக நமக்கு அமைகிறது. எனவே அந்த தீர்ப்பை நினைவித்து இந்த உலகத்தில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நமக்கு மறுவாழ்வு உண்டு, புது வாழ்வு உண்டு, கிறிஸ்துவில் நாம் புதிதாய் பிறக்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் இருந்தால் இந்த மண்ணுலகில் வாழும் போதே ஒருவர் மற்றவரை அன்பு செய்து, ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்து, பிறர் மீது இரக்கம் காட்டி இந்த இடத்தில் ஒரு நற்பேறு பெறுகின்ற மகனாக நம்மால் வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் கடவுள் தருகின்ற இந்த ஐயோ கேடு என்கிற சாபம் நம் மீது விழுகிறது, நம் குடும்பத்தின் மீது விழுகிறது, நம் பிள்ளைகளின் மீது விழுகிறது. எனவே எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் நடந்து கொள்ள இறைவார்த்தை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. விவிலிய ஞாயிறான இன்று இறை வார்த்தை, விவிலியம் இறை பிரசன்னம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது இறை பிரசன்னமாக இருக்கிறது. விவிலியம் ஏதோ எழுதப்பட்ட புத்தகம் அல்ல, அது கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை. எழுதப்பட்ட புத்தகம் என்று நினைத்துவிடக் கூடாது, மாறாக அது கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம், கொடை என்பதை உணரும் போது அது ஒரு இறை பிரசன்னம் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அது இயேசு கிறிஸ்துவே பிரசன்னமாக இருக்கிறார் இறை வார்த்தையில. எனவே இந்த இறை வார்த்தையை வாசிப்பதின் வழியாக இறைவனுடைய அன்பை நாம் சுவைக்கின்றோம், இறைவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். இறைவன் எப்பொழுதும் நம் உடன் இருக்கிறார் என்கிற அந்த உடனிருப்பை உணர்ந்து கொள்கிறோம். இந்த விவிலிய ஞாயிறில் இதை நாம் உணர்ந்து கொள்ளணும். இறை வார்த்தை என்பது இறை பிரசன்னம்.
விவிலியம் என்பது இறைவனுடைய பிரசன்னத்தை வலியுறுத்துகிறது, கிறிஸ்துவை மையப்படுத்துகிறது, கிறிஸ்துவின் அன்பையும் அவருடைய உடனிருப்பையும் இரக்கத்தையும் பிரதிபலிக்கிறது. இறை வார்த்தை கடவுளால் கொடுக்கப்பட்ட கொடை என்பதை உணர்ந்து கொள்கிற நாம் அந்த கொடையை சரியாக பயன்படுத்தும் போது மனிதனை கடவுளோடு இணைக்கிறது இறைவார்த்தை. மனிதனை கடவுளோடு இணைக்கிறது. இறைவார்த்தையை வாசிக்க ஆர்வம் காட்ட வேண்டும். என்னென்னவோ புத்தகங்களை வாசிக்கிறோம், எவ்வளவோ நேரத்தை மொபைலில் நாம் செலவிடுறோம். இறை வார்த்தையை வாசிப்பதற்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நாம் கொடுக்கிறோம்? எவ்வளவு நேரம் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருப்பதற்கு செலவிடு. சில நேரங்களில் அது தூசு படிந்திருக்கிற ஒரு பழைய பொருளாக அலமாரியில் இருக்கின்ற அழகு பொருளாக இருக்கிறது. எனவே இறை வார்த்தையை வாசிக்க வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இறை வார்த்தை வாசிப்பதற்கு ரொம்ப வாசிக்கலாம் பரவாயில்ல, ஒரு இறை வார்த்தையாவது அல்லது ஒரு பகுதியாவது தினந்தோறும் வாசிப்பதற்கு குழந்தைகளை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். வாசிக்க பழக்கப்படுத்த வேண்டும். பிறகு அந்த இறை வார்த்தையை சிந்திக்க அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தியானிப்பதற்கான வழிமுறைகளை அவர்களுக்கு அமைத்துக் கொடுக்க வேண்டும். எடுத்து வாசிக்கின்ற, சிந்திக்கின்ற, தியானிக்கின்ற அந்த இறை வார்த்தையின்படி நம் குழந்தைகள் வாழ அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். நாம் சிறந்த முறையில் நம்முடைய குழந்தைகளை வளர்க்கிறோம் என்றால் இந்த ஞாயிறு, விவிலிய ஞாயிறு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக அமைந்திருக்கும். அப்படி இல்லை என்றால் இது ஒரு ஆடம்பர கொண்டாட்டமாகவே முடிந்துவிடும். இறை வார்த்தையை வாசிப்போம், தியானிப்போம், சிந்திப்போம், அதை வாழ்வாக்குவோம். ஆமீன்.